இந்த அகல் விளக்குகள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு டவுட் வந்துட்டே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயில முக்கின திரியை பத்த வைக்கிறோம். ஆனா இந்த நெருப்பு ஏன் முனையில மட்டும் எரியுது, திரி ஃபுல்லா பரவாம? ஏன்னா இப்போ ஒரு பட்டாசு திரியை பார்த்தீங்கன்னா அதை நீங்க கொடுத்தீங்கனாலே ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். பட் இந்த விளக்குல இருக்க திரி ஏன் அப்படி பண்ண மாட்டேங்குது? ஆக்சுவலா இந்த பழங்காலத்து விளக்குக்குள்ள ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க திரியை பத்த வைக்கும் போது எரியுறது திரி கிடையாது, இந்த ஆயில் தான். அண்ட் பொதுவாக ஆயிலுக்கு வந்து இக்னைட்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. இக்னைட்டிங் டெம்பரேச்சர்னா எல்லா பொருளுக்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தாதான் அது பத்திக்க ஆரம்பிக்கும். அதுக்கு கீழே அது எரியவே எரியாது. ஏன் பெட்ரோலுக்குமே கூட இதே இல்லாம. ஸோ நீங்க வத்தி பூச்சை எடுத்துட்டு வந்து இந்த பத்த வைக்கும் போது அந்த எண்ணெயில முக்கின திரியில எண்ணெய் மட்டும் தான் எரிய ஆரம்பிக்கும், திரி எரியாது. ஓகேங்களா? சரி, ஓகே, அந்த டைம்ல திரி எரிய வைக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆகல. பட் அவர் கணக்குல இந்த திரி எரிஞ்சிட்டே இருக்கும்போது கூட ஏன் நெருப்பு பரவல? ஏன்னா கண்டிப்பா அதுக்குள்ள வந்து திரி எரிய வைக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்கும், கண்டிப்பா ரீச்சும் ஆகும். பட் இருந்தாலும் ஏன் திரி எரியல? இந்த இடத்துல ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வருது. அது என்னன்னா, இந்த கீழே இருக்க ஆயில் வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேல் நோக்கி மூவ் ஆகுது. அதாவது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா வந்து மூவ் ஆகி இந்த மேல வந்து எரியுது. ஓகேங்களா? இதுக்கு காரணம் வந்து கேபிலரி ஆக்ஷன். இந்த தண்ணிக்கெல்லாம் ஆக்சுவலா ஒரு பொதுவான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற ஒரு பொருள் நீங்க தண்ணியில டிப் பண்ணீங்கன்னா இந்த லிக்விட் வந்து அந்த ஹோல்ஸ்ல எல்லாம் போயிட்டு வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா? அந்த ஒட்டிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், ஈவன் தோ கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் கூட. சோ இந்த திரியிலே நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் அண்ட் பைப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். சோ அந்த ஸ்ட்ரக்சர் வழியா இந்த எண்ணெய் வந்து ஒட்டிக்கிட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது கிராவிட்டிக்கும் அகேன்ஸ்டா மேல் நோக்கி. ஓகேங்களா? சோ இந்த ஸ்கேப்லர் ஆக்ஷன் மூலமா கீழ இருந்து மேல வர அந்த ஆயில் வந்து இந்த த்ரெட்டை, அதாவது திரியை வந்து கூல் டவுன் பண்ணும். அதாவது ஆயில் கூலிங் நடக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மேல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு வந்து திரியை சூடாகிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்க ஆயில் வந்து திரியை கூல் டவுன் பண்ணுது. சோ இந்த சின்ன அகல் விளக்குல இக்னைட்டிங் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் கேபிலரி ஆக்ஷனால கிடைக்கிற கூலிங்கோடைய எஃபெக்ட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கவனிக்கலாம். நம்ம சுத்தி இருக்க சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்க சின்ன சின்ன விஷயத்துல நிறைய சயின்ஸ் இருக்கு. சோ இது போல வீடியோஸ்க்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.